மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மாசி மகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாசி மகத்தில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மிக முக்கியமாக எந்தெந்த தெய்வங்களை இந்த தினத்தில் வணங்க வேண்டும், அப்படி வணங்கினா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அனைவருக்குமே மிக பெரும் குழப்பம் இருக்கும். மாசி மகம் அப்படின்னா மிக சிறப்பு வாய்ந்த தினம் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாமலேயே இருக்கின்றது. அப்படி மாசி மகத்தில் என்னதான் சிறப்பு இருக்கின்றது, எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமாக இந்த புனிதமான தினத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றியும், என்னென்ன பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடவுள் பக்தி, அதிக கடவுள் பக்தி கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மாசி மகம் அப்படின்றது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லியிருந்தாலும், இந்த தினத்தில் சில தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்றத யாராலும் மறுத்துவிட முடியாது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம். கோவில்களில் மட்டுமல்ல, நீர்நிலைகளிலும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடும் பண்டிகையாக இந்த மாசி மகம் இருக்கின்றது. நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் என அனைத்து நீர்நிலைகளிலும் தெய்வ சக்தி அதிகரித்து காணப்படும் நாளாகத்தான் இந்த மாசி மகம் இருக்கின்றது. இந்த நாளில் பெரும்பாலான கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடத்தப்படும். நீர்நிலைகளில் தெய்வீக தன்மை அதிகம் இருப்பதால தெய்வங்களே தங்களுடைய ஆற்றலை புதுப்பிக்கும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகின்றது. மிக முக்கியமாக கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் மாசி மகம் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆன்மீக மரபுகளின்படி மாசி மகம் நாளில் 30 முக்கோடி தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பூமிக்கு வரும் நாளாகத்தான் இந்த மாசி மகம் இருக்கின்றதாம். இதனால் இந்த நாளில் புதிய விஷயங்கள் துவங்குதல், தர்ம காரியங்கள் செய்வது, விழா எடுத்து கொண்டாடுவது என எதை செய்தாலும் அது தெய்வீக அருளால் பல மடங்கு அதிக பலன் தரும் நாளாக இருக்கின்றது அப்படின்றத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாசி மகம் அன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக சாமி சிலைகள் எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் தீர்த்தவாரி நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடும் சமயத்தில் நாமும் தீர்த்தங்களில் புனித நீராடினால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும், செல்வ வளம், ஆரோக்கியம் ஆகியவை பெருகும் என்பது ஐதீகம். இந்த மாசி மகம் தினத்தை பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுவதால இந்த நாளில் புதிய தொழில்கள் துவங்குதல், புதிய முதலீடுகள் செய்தல், முக்கிய முடிவுகள் எடுத்தல் ஆகியவற்றை பலரும் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த மாசி மகம் அன்று தெய்வங்களின் அருளை பெறுவதுடன் முன்னோர்களின் அருளை பெறுவதும் சிறப்பானதாக இருக்கும். அதனால் தங்களுடைய குடும்ப நலன் மற்றும் செல்வ செழிப்பிற்காக முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்காக பலரும் இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் உண்டு. புராணங்களின்படி பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது இந்த மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் அம்பிகைக்கு குங்குமம், சரஸ்வதி தேவிக்கு வாசனை மலர்கள் ஆகியவற்றை படைத்து வழிபட்டால் மகிழ்ச்சி, வெற்றி, ஞானம் ஆகியவை பெருகும். மாசி மகம் அன்று நீர்நிலைகளில் சென்று புனித நீராடுவதால் பாவங்கள், துன்பங்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும்.
தெய்வங்கள் தீர்த்தவாரி காணும் நேரத்தில் அங்கு புனித நீராடினால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் என்பது மிக பெரும் அளவிலான நம்பிக்கை. மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளும் சங்கமிப்பதாகவும் ஐதீகம் இருக்கின்றது. இதனால் இந்த மாசி மகம் நாளில் கும்பகோணம் மகா குளத்தில் நீராடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். சரி, எந்தெந்த தெய்வங்களை இந்த தினத்தில் வழிபட வேண்டும் அப்படின்ற ஒரு குழப்பமும் உங்களுக்கு இருக்கும். அதாவது பங்குனி உத்திரம், தைப்பூசம் என்றால் முருகனுக்கு உரியது, சிவராத்திரி என்றால் சிவனுக்கு உரியது, நவராத்திரி என்றால் அம்மனுக்கு உரியது, ஏகாதசி என்றால் பெருமாளுக்கு உரியது என்பதைப் போல் மாசி மகம் அப்படின்றது எந்த தெய்வத்திற்கு உரியது என்ற குழப்பம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. இதனாலேயே மாசி மகத்தின் மகத்துவமும் பலருக்கும் தெரியாமலேயே போய்விடுகின்றது. மாசி மகத்தன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருக்கும் மிக மிக இன்றியமையாத விஷயமாக இருக்கின்றது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் 7 தலைமுறை பாவங்களை நிச்சயம் நீங்கள் போக்கலாம் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. முதலில் சிவன் வழிபாடு. இந்த மாசி மக திருநாளில் அனைத்து திருக்கோவில்களிலும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுகிறது. சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோசனம் அளித்தது இந்த மாசி மகம் நாளில்தான். இதனால் சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இந்த மாசி மகம் இருக்கின்றது. அடுத்ததாக அம்மன் வழிபாடு. உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சனினுடைய மகளாக தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. அதனால் பெண்களுக்கு உரிய விரத தினமாகவும் இந்த தினம் போற்றப்படுகிறது. சக்தி வழிபாட்டிற்குரிய நாள் இந்த நாள். அடுத்ததாக முருகன் வழிபாடு. தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாள் இந்த மாசி மகம்தான். இதனால் முருகனை வழிபடுவதற்கும் சிறப்பான நாளாக இந்த மாசி மாதம் அமைகின்றது. அடுத்ததாக பெருமாள் வழிபாடு. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் இந்த மாசி மகம்தான். இதனால் இந்நாள் பெருமாளை வணங்குவதற்குரிய நாளுமாகின்றது. அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக இந்த மாசி மகம் அமைகின்றது. இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுகின்றது. அடுத்ததாக கேது பகவான் வழிபாடு. ஞானமும் முக்தியும் அளிக்கும் கேது பகவான் மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதி. எனவே இந்நாளில் கேது பகவானை வழிபட்டால் அறிவாற்றல் சிறக்கும் என்பதால் குழந்தைகளும் பெரியவர்களும் நவ கிரக சன்னதியில் இருக்கும் கேது பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக முன்னோர்கள் வழிபாடு. மகம் நட்சத்திரத்தை பித்ருதேவா நட்சத்திரம் என்றும் அழைப்பார்கள். நதி, கடல், குளம், புண்ணிய தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம், பிதுர் கடன் செய்வது நன்மையை தரும். மாசி மகம் அன்று முறைப்படி விரதம் இருந்து வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் நிச்சயம் பெற முடியும் என்பது ஐதீகம். அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு. மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை நிச்சயம் அள்ளித்தரும். அதே மாதிரி மகாவிஷ்ணு, உமா மகேஸ்வரர் மற்றும் முருகன் ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் முன் ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும். ஆக மொத்தம் இந்த மாசி மகம் அன்று அனைத்து தெய்வங்களையும் நிச்சயம் வழிபடலாம். மிக முக்கியமாக நாம் குறிப்பிட்ட இந்த தெய்வங்களை வழிபட்டால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும், அனைத்து பாவங்களும், அனைத்து தொல்லைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தையும் மிக பெரும் பலன்களையும் உங்களால் பார்க்க முடியும். அதற்கு இந்த தினமும் இந்த தெய்வங்களின் வழிபாடும் உங்களுக்கு நிச்சயம் உதவும் என்பதை யாராலும்
மறுத்துவிட முடியாது. அதே மாதிரி மாசி மகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு மிக பெரும் நம்பிக்கையும் இருக்கின்றது. இந்த மாசி மகம்னா என்ன, இந்த மாசி மகம் தினத்துல எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்ற அனைத்து குழப்பங்களும் நிச்சயமாக உங்களுக்கு தீர்ந்திருக்கும். இந்த மாசி மகத்தை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். அதனால இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.